ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூ குட் லேர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் அந்த கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்னா என்ன? ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம், ஒர்க் அண்ட் எஃபிஷியன்சி, இந்த 3 டேர்மை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கொஷினில் நமக்கு எதை டைமாக டிஃபைன் பண்ணுறாங்க, எதை ஒர்க்காக டிஃபைன் பண்ணுறாங்க, எதை நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ டைமுங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணக்கூடிய நேரத்தை வந்து டேஸாக கொடுக்கலாம், ஹார்ஸாக கொடுக்கலாம், மினிட்ஸாக கொடுக்கலாம், இல்லை டேஸ் ஹவர்ஸ் சேர்ந்து கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம டைமுங்கிற விஷயத்துக்குள்ளே எடுத்துக்க போகிறோம். ஒர்க்குங்கும்போது நம்ம ஒரு விஷயம் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ, ஒரு செவர் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பேஜஸை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நம்ம ஒர்க்குக்குள்ளே கொண்டு வர்றோம். ஓகே, எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, பெர் டேக்கு இவ்வளோ ஒர்க்கை நான் பண்ணுறேன், இவ்வளோ ஒர்க்கை என்னால் பண்ண முடியுது. விச் மீன்ஸ் ஒரு 1 ஹவருக்கு என்னால் 10 பேஜஸ் தான் ரீட் பண்ண முடியும், பட் உங்களால் அதுவே ஒரு 1 ஹவருக்கு 20 பேஜஸ் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இதுதான் என்னோடய எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ். உங்களோட எஃபிஷியன்சியும் என்னோடய எஃபிஷியன்சியும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, நம்ம எடுத்திருக்கிற டைமுக்குள்ளே மாறுற விஷயத்தை தான் நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். உங்களால் அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் செய்ய முடியும், என்னால் அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் செய்ய முடியுங்கிறது தான் நம்ம எஃபிஷியன்சின்னு டிஃபைன் பண்ணுறோம். எப்போவுமே இந்த எஃபிஷியன்சியையும் அந்த டைமையும், அதை விச் மீன்ஸ் நம்ம 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ எஃபிஷியன்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த எஃபிஷியன்சியும் நான் அந்த டைமையும் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு நான் பண்ண டோட்டல் ஒர்க்கு எனக்கு கிடைக்குது. இப்போ இதை நம்ம ரொம்ப நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மாடல்ஸ்லையும் நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இஃப் அ லேபர்ஸ் டிக்கிங் அ வெல் 22 feet இன் அ டே, ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் டு டிக் 110 feet அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நாளில் 22 feet வந்து கிணறு வெட்டுறாங்க. அதுவே 110 feet வெட்டணும் அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் வெட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இப்போ நம்மளுக்கு என்னென்னா, வேறு ஒரு டைமில் இல்லை ஒரு 2 நாளில் 3 நாளில் அப்படின்னு சர்டைன் வேல்யூ கொடுத்து நமக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு டேக்கு கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆனால் நம்ம கொஷினில் டேரெக்டாகவே ஒரு டேக்கு தான் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு கேட்டால், டேரெக்டாகவே 110 feet டேரெக்டாகவே நம்ம 22ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 110 feet 22 feet நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 daysன்றது ஆன்சராக கிடைக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, த வெயிட் ஆஃப் 72 books இஸ் 9 kg. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 40 books? டேரெக்டாகவே நம்மளால் டேரெக்டாக நம்ம வந்துட்டு 72 kgs, அதாவது இது எனக்கு புக்ஸு 72 புக்ஸ், இங்கே வந்து எனக்கு கேஜிஸ். 72 புக்ஸ் வந்து 9 kgsயில் இருக்குது. அப்போ 40 புக்ஸ் வந்து எத்தனை கேஜியில் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் போடையில் நான் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணியும் போடலாம். விச் மீன்ஸ் 1 9 is 9, 8 9s are 72, 1 8 is 8, 5 8s are 40. அப்போ எனக்கு x ஈக்குவல் டு 5 kgன்னு வரும். விச் மீன்ஸ் 40 புக்ஸுக்கு வந்து 5 kgsன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் மணி பாட் 5 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் ₹75, ஹவு மெனி கேஜிஸ் வில் ஹீ பை ஃபார் ₹105 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது மறுபடியும் நம்மளுக்கு ஒரு கேஜியும் ஒரு ருப்பீஸ், லைக் கேஜி ருப்பீஸ் இல்லை கேஜி புக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு 2 டேர்ம்ஸை மட்டுமே இன்க்ளூட் பண்ணி 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஒரு செட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிவன் கொடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ரெண்டுமே இந்த 2 டேர்ம்ஸை தான் இன்க்ளூட் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு நான் இந்த பக்கம் கேஜிஸ் எல்லாம் எழுதுகிறேன். 5 kg, ருப்பீஸ் வந்துட்டு எனக்கு 75. அதே மாதிரி எனக்கு ருப்பீஸ் வந்து 105ன்னு கொடுத்துட்டாங்க செகண்ட் இதில். இங்கே தான் எனக்கு என்னன்னு தெரில. சேமில் நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 115 is 15, 15 5s are 75, 115 is 15, 7 15s are 105. அப்போ x is equal to 7 kg. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா, ஃபார்
50 members 3 kg of sugar is needed, then how much needed for 150 members? அதே தான் நம்ம போட போகிறோம். kg members, இப்போ எனக்கு 50 மெம்பர்ஸ்க்கு 3 kg. அப்போ எனக்கு இங்கே kg தான் எனக்கு தெரில, 150 மெம்பர்ஸ்க்கு எத்தனை கேஜின்னு கேட்குறாங்க. 150 is 50, 350s are 150, 3 3s are 9. இப்போ x is equal to 9 kg of sugar நமக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் சம். If a box of a tomato costs rupees 200, he can buy 13 boxes. Then one box would cost rupees 260. Then how many boxes he will buy அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு பாக்ஸு 200ரூபான்னு தக்காளி விற்கும்போது அவரால் 13 பாக்ஸஸ் வாங்க முடிஞ்சிச்சு. 13 பாக்ஸ் என்னால் வாங்க முடியுது. ஆனால் இதுவே 260 ரூபான்னு ஒரு பாக்ஸ் விற்கும்போது என்னால் எவ்வளோ வந்து எத்தனை பாக்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல என் கையில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். எவ்வளோ காசு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சால் அது 200 விற்றா எவ்வளோ வாங்கலாம், அல்லது 260 விற்றா எவ்வளோ வாங்கலான்றதை நான் வந்துட்டு டிசைட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ருபீஸ் 200க்கு விற்கும்போது அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டோன்னா 13 பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ருபீஸ் 260 ஆகும்போது எனக்கு எத்தனை பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியலை. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 200 × 13 போயில எனக்கு 2600 ருப்பீஸுங்கிறது எனக்கு வருது. இதுதான் என் கையில் இருக்கிற அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டு தான் மறுபடியும் என்கிட்ட இருக்க போகுது. ஆனால் இப்போ பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 260 ருப்பீஸாக விற்கிறாங்க. ஓகே, அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2600 ருப்பீஸ் என் கையில் இருக்குது. அதை ஒரு பாக்ஸ் 260 நான் வாங்கலை. என்னால் எத்தனை பாக்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 பாக்ஸஸ் வாங்க முடியும். லைக் என்னென்னா, இந்த 2600ஆல் 13 பாக்ஸஸை நான் 200 ருப்பீஸ்க்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறத 200 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 13 பாக்ஸஸுங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதே கான்செப்டில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 2600 ருப்பீஸ் என் கையில் இருக்குது, ஒரு பாக்ஸ் 260 விற்கிறாங்க. அதை நான் வந்துட்டு வாங்கும்போது 2600 டிவைடட் பை 260 வந்து எனக்கு 10 பாக்ஸஸ்ன்னு வருது. சிம்பிள் கான்செப்ட் தான். நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, ஒரு சாக்லேட் 10 ரூபா அப்படின்னா 10 சாக்லேட் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். நம்ம என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கல, 100 டிவைடட் பை 10ன்றது தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுதான் சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 280 persons கேன் ட்ராவல் 2 times in a flight, how many trips needed to take 1400 members அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் நீங்கள் பாக்ஸ் மெத்தட்லேயே போடலாம். இந்த பக்கம் ட்ரிப்ஸு, இந்த பக்கம் பர்சன்ஸ். ஓகே, அப்போ 280 பேர் வந்துட்டு 2 டைம் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஃப்ளைட்டில் போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1400 பேரை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அந்த எத்தனை ட்ரிப்ஸ் நான் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொஷின். ஓகே, இப்போ 2 times 280 persons, அதுவே 1400 persons நான் கூட்டிகிட்டு போகணுன்னா இங்கே எத்தனை டைம்ஸுங்கிறது தான் எனக்கு கொஷின். ஓகே, அப்போ இங்கே 1:2 இங்கே வந்துட்டு எனக்கு 140 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10 அப்படிங்கிறது தான் வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ட்ரிப்ஸுன்றது தான் எனக்கு ஆன்சர். ஓகே, இந்த பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆப்போசிட்டை மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். மேலே கீழே உள்ளது சைடில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் டிவிஷன் தான் பண்ணணும். அந்த கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, எண்டை எப்படி பிரித்து எழுதணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாக்ஸ் மெத்தட் இஸ் வெரி ஈஸி. Okay, next sum. A dozen of soap cost rupees 396. What is the cost of 35 soaps? ஒரு டசன் ஆஃப் சோப்பு, டசன்னா நம்ம என்ன சொல்கிறோம், 12 கவுண்ட்ஸை தான் நம்ம டசன்னு சொல்கிறோம். 12 சோப்பை 396 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 35 சோப்பு எவ்வளோ? சேம் அதே தான், இங்கே சோப்பு, இங்கே காஸ்ட். ஓகே, இங்கே 12 சோப்பை 396 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து 35 சோப்பை எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு 112 is 12, 3 12s are 36, 3 12s are 36, 35 × 33 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 15. 1 3 3s are 9, ஒரு 105. அதே தான் மறுபடியும் வரப்போகுது. இப்போ 5 5 1 1 அப்படிங்கிறது தான், விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1155 ருபீஸ் தான் 35 சோப்ஸ்க்கான ரேட். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்துட்டு, if a book of 120 pages, each page contains 30 lines, then how many pages needed for a book if one page contains 25 lines? இப்போ
ஒரு புக்கில் 120 பேஜஸ் இருக்குது. அதில் ஒரு பேஜ்லையும் 30 லைனை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து இது ஒரு கேஸு. அடுத்த கேஸில் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை பேஜஸில் நான் வந்து 25 லைன்ஸாக ஒரு பேஜாக பிரிண்ட் பண்ணால் எனக்கு அந்த புக்கு எத்தனை பேஜஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொஷின். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 120 பேஜஸ், அதுக்கடுத்து 30 லைன்ஸு, இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் டோட்டல் புக்கோட லைன்ஸ் எனக்கு கிடச்சிரும். ஓகே, விச் மீன்ஸ் 0 0 12 3 36. இப்போ அதே புக்கை தான் நான் 25 லைன்ஸ்லையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் கேஸ்லையும் எனக்கு 3600 லைன்ஸ் இருக்கணும். ஆனால் 25 லைன்ஸ் தான் பெர் பேஜுக்கு இருக்கணும். அப்படின்னா பேஜ் நம்பர் எவ்வளோ, அதாவது எத்தனை பேஜஸ் நான் வந்து அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3600 25 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். 125 25 பேலன்ஸ் 11 வரும். 425 பேலன்ஸ் 10 வரும். 425 அப்போ எனக்கு 144 பேஜஸ் இருக்கும். 25 லைன்ஸ் பெர் பேஜ்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, a goods truck need 108 liter of fuel to travel 594 km. Then how many liters of fuel to travel 1650 km? Okay, a goods truck வந்துட்டு 108 liters of fuel தேவைப்படுது 594 கிலோமீட்டர் நான் போகிறதுக்கு. அதுவே 1650 கிலோமீட்டர் நான் போகணும் அப்படின்னா எத்தனை லிட்டர்ஸ் எனக்கு தேவைப்படும்? ஓகே, இந்த பக்கம் லிட்டர்ஸ், இந்த பக்கம் கிலோமீட்டர்ஸ்னு வைக்கிறோம். 108, இந்த பக்கம் 594, இந்த பக்கம் 1650. இங்கே எனக்கு லிட்டர்ஸ் தான் தெரியலை, அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 54, 2 1 9 2 18, பேலன்ஸ் 1 7. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். இல்லை டேரெக்டாக இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3 9s are 27, 3 9s are 27, இது வந்துட்டு 6 9s are 54. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 11s are 1 11 is 11, மிச்சம் 5 5 11s are 0, 1 3 is 3, 5 3s are 15, பேலன்ஸ் 0. இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். x is equal to 300 liters of fuel. Okay, next sum. If a student can able to print 21 pages in 15 minutes, he continues in the same speed. In how many minutes he can print 84 pages? ஓகே, என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 பேஜஸை 15 நிமிஷத்தில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுறான். அவனே அதே ஸ்பீடில் வந்து கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா எத்தனை நிமிஷத்தில் அவனால் 84 பேஜஸை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பேஜஸ் இந்த பக்கம், மினிட்ஸ் இந்த பக்கம். ஓகே, அப்போ 21, இங்கே 15. அதே மாதிரி இந்த பக்கம் he can print 84 பேஜஸ் இந்த பக்கம் போடணும். இங்கே எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே, 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 3s are 21, 5 3s are 15, 1 7 is 7, 12 7s are 84. 12 into 5, x is equal to 60 minutes, which is 1 hour. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதே மாதிரி ப்ரீவியஸ் ஒரு கொஷின்ஸும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்குற மாதிரி கொஷின்ஸ்க்கும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.